ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா வந்து எல்லாருமே ரீசெண்டா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ரெட்டிட்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அவதாரா மாத்துறாங்க. ஸோ இந்த அவதார்னா என்ன? ஸோ இது ஏன் எல்லாரும் அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் அவதாரா மாத்த சொல்றாங்க? ஃபேஸ்புக் ஏன் மாத்த சொல்றாங்க? ரெட்டிட்ல ஆல்ரெடி இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் எல்லாருமே அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் அவதாரா மாத்துறாங்க? அந்த அவதார் எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க? ஸோ அதான் நீ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இது எப்படி கிரியேட் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே கைஸ், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதுன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் தர மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரீசெண்டா வெப்3 டெக்னாலஜி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் செயினோட, அப்புறம் சாட் ஜிபிடி, அந்த மாதிரி ஏஐயும் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரோபோட்டிக்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்3 டெக்னாலஜி தான். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம்னா, ஸோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசியிருக்கோம், பிளாக் செயினோட டெக்னிக்கல் பார்த்திருக்கோம், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்னா என்ன, அப்புறம் வந்து கிரிப்டோ நியூஸஸ்ல வந்து என்எஃப்டி எல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஸோ என்எஃப்டி எப்படி பை பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி கேமிங்ல யூஸ் பண்ணணும், அது எல்லாமே டிஸ்கஸ் பண்றோம். முக்கியமான ஒண்ணு கிரிப்டோ காயின்ஸ், அதாவது ஒரு காயினோட ஃபியூச்சர் டெக்னாலஜி எப்படி இருக்கும், அதோட யூஸ் கேஸ் என்ன, அது அதை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும், அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். இங்க எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வர மாட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவதார்ஸ். ஸோ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல என்னன்னா எல்லாருமே அவங்க ஓன் அவதார் வந்து நிறைய ஆப் மூலமா கிரியேட் பண்ணிட்டு உள்ள போய் ப்ரொஃபைல் பிக்சரை வைக்கிறாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கே டிஃபால்ட், இன்ஸ்டாகிராமே டிஃபால்ட்டா அவதார் கிரியேட் பண்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடிட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய இதுதான் எவல்யூஷன் மாதிரி தான் போகுது. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க? ஸோ எல்லாருமே என்ன பண்றாங்க, தேவையில்லாம போயிட்டு அவங்களோட மணியை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி, அதாவது அந்த ஏஐ அவதார் கிரியேட் பண்றதுக்காக பே பண்ணி அவங்களோட அவதாரை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண, இது மாதிரி பே பண்ணி வாங்கினா நமக்கு யூஸ் ஆகுமா கேட்டா கண்டிப்பா யூஸ் ஆகாது. ஸோ இந்த அவதார்லாம் என்னன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க மெட்டாவர்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ மெட்டாவர்ஸ் பத்தி நீங்க தெரியாதவங்க என்னோட சேனல்ல இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மெட்டாவர்ஸ்னா என்ன, மெட்டாவர்ஸ் லைவ் டூரை பத்தி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் லைவ் டூர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுல வந்து மெட்டாவர்ஸ் பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மெட்டாவர்ஸ், இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள யூஸ் பண்ற ஒரு உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் தான் அவதார்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள். ஸோ நீங்க வெர்ச்சுவல் இப்ப நிகழ்கால உலகத்துல எப்படி இருக்கீங்களோ அதை வந்து வெர்ச்சுவல் வேர்ல்டுக்கு நீங்க போகும்போது உள்ள போறதுக்கு தேவையான அந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் வந்து அவதார்னு சொல்றாங்க. ஸோ அந்த அவதார் வந்து டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ்புக்ல கொடுத்த அந்த அவங்க கொடுக்குற அந்த அவதார் மூலமா கிரியேட் பண்ண மட்டும்தான் அந்த மெட்டாவர்ஸ்குள்ள உங்களால போக முடியும். அது இல்லாம சேம் டைம் வந்து மெட்டாவர்ஸ் அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த அவதார்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா எல்லாருமே சில பேர் எல்லாம் போயிட்டு ப்ரொஃபைல் பிக்சர் டாட் ஏ இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு அவதார் ரெடி பண்ணிட்டு அதுக்குமே ப்ரொஃபைல் பிக்சர் வேணா வைக்கலாம். பட் அதை யூஸ் பண்ணி நீங்க நாளைக்கு மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பிக்சருக்காக மட்டும் தான் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த மெட்டாவர்ஸ் ஏ, அப்புறம் அவதார் டாட் ஏன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சருக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான். பே பண்ணி நீங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய மொபைல் ஆப்ஸ் கூட இருக்கு. இதை நீங்க பே பண்ணி பை பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனா இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கொடுக்குற அந்த அவதார் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த அவதார் மூலமா அங்க யூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு அவதார் நீங்க கிரியேட் பண்ண இந்த அவதாரை நாளைக்கு நீங்க மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்குள்ள கொண்டு போறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மெட்டாவர்ஸ் வேர்ல்டு பத்தி நான் லைவ் டூர் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இதுதான் அந்த அவதார். ஸோ நாளைக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண அவதார் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க ஒரு அவதார் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவதார் வச்சுதான் நீங்க நாளைக்கு அந்த வெர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போகணும். ஸோ இந்த வெர்ச்சுவல் வேர்ல்டு எப்படி இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அவதார் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க யாருக்குமே தெரியவிட, பட் ஆப்போசிட்ல இன்னொரு பர்சன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்க அவதார் ஷோ ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து மெட்டாவர்ஸ்ல வந்து கொண்டு வர போறாங்க. ஃபேஸ்புக் இதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு விஷயம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். இது வந்து கிட்டத்தட்ட 2022லயே வந்துருச்சு. மார்ச் அப்பவே வந்துருச்சு. ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா மொசேரி. இவர் வந்து யாருன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஒன் ஆஃப் தி ஹெட். ஸோ இந்த இவர் ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரே வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அவதார்ஸ் வந்து நாங்க டெஸ்டிங்ல இருக்கு, ஸோ லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ இவர் லான்ச் பண்ண அடுத்தது எல்லாருமே அவதார் வந்து எதுக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை யூஸ் பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனா ப்ரொஃபைல் பிக்சர் கிடையாது. இவர் இவர் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவதார் எதுக்கு யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவதார்ஸ் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி மெட்டாவர்ஸ்ல யூஸ் பண்ற உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் இந்த அவதார்ஸ். ஸோ இந்த அவதார் யூஸ் பண்ணி நீங்க எங்க வேணா டிராவல் பண்ணலாம், எங்க வேணா போகலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்னோட இது கொடுத்துருக்கு என்னோட சேனல்ல. ஸோ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கான அவதார் இருக்கும்,
ஸோ உங்க அவதார் எப்படி இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் இந்த வீடியோ லைவ் பண்ணதுதான். ஸோ நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை. ஸோ இப்படிதான் நீங்க நாளைக்கு நீங்க ஒரு மெட்டாவர்ஸ் வேர்ல்டுக்கு போனா இப்படிதான் இருக்கும். ஸோ உங்க ஃபேஸ் வந்து ஒரு அவதாரா உங்களுக்கு இப்படிதான் காட்டும். ஸோ இதான் கைஸ், இதை பத்தி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். மெட்டாவர்ஸ் லைவ் டூர் எப்படி இருக்கும் மெட்டாவர்ஸ் சொல்லிட்டு உங்க அவதாரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃபேக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, நிறைய பே பண்ணி வாங்குறாங்க. இது ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பிக்சரா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் தவிர, பட் நீங்க நாளைக்கு மெட்டாவர்ஸ் வேர்ல்டுல யூஸ் பண்ண முடியுமா கேட்டா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். அதை வந்து நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், ரெடிட் அவங்க யூஸ் பண்ற அவதார் யூஸ் பண்ணா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் வேற எதுவுமே யூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இல்ல நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்னு சொன்னா சில ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏஐ லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்க உங்க ஃபைல் அப்லோட் பண்ணா போதும், அதுவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இது அப்லோட் பண்ணிருக்கேன். இது வந்து போனோம் ஜஸ்ட் 3D கார்ட்டூன் மேக் அவதார் மேக்கர் மாதிரி. இப்போ நான் ஒரு போட்டோ அப்லோட் பண்ணிருக்கேன், அதை வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் எனக்கு இந்த மாதிரி போட்டோ, ஒரு அவதார் மாதிரி அந்த மாதிரி கிரியேட் பண்ணோம். இன்னொன்று வந்து நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு அவதார் எனக்கு ஓனா நானே கிரியேட் பண்ணா நீங்க ஒரு அவதார் மேல ஃபீமேல் சூஸ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸோட செக் பண்றேன். ஸோ ஃபேஸ் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்களே ஒன் பை ஒன்னா மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு அப்புறம் வந்து ஐஸ் மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி ஐஸ் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ இந்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றதுதான். ஸோ இது வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். avatarmaker.com ஒன்று இருக்கு, ஏஐ லேப்ஸ் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு. இது நீங்க பே பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது ஜஸ்ட் ப்ரொஃபைல் பிக்காக நீங்க ஒரு ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்றாங்க. கிட்டத்தட்ட $7 பே பண்ண சொல்றாங்க, $5 பே பண்ண சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் டெம்பரரி தான், உங்க ப்ரொஃபைல் பிக்சரான. பட் ஃபியூச்சர் யூஸ் கேஸ் என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டாவர்ஸ் யூஸ் பண்ண போற ஒரு கான்செப்ட் தான் இந்த அவதார்ஸ். ஸோ அவதார்ஸ் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியும்னா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ என்னோட ட்விட்டர் பேஜ்ல நீங்க கேட்கலாம். ஓகே கைஸ், ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு பார்ப்பேன். தேங்க்யூ, பை பை.